இந்தியாவில் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஜனநாயக ரீதியிலே போராட்டம் நடத்துவதற்கான அந்த ஸ்பேஸ் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு நீதிமன்றங்களும் துணை போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். யாருன்னு பார்த்தா உச்சநீதிமன்ற நீதியரசர் திரு உஜால் பயான் ஒரு கருத்தரங்கில் பேசும்பொழுது ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அந்த எஃப்ஐஆரில் அவர் உடனே ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அதில் நீ பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணு, நீ போய் டெய்லி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் பல ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ், கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறது. இதை ஜனநாயகத்திற்கு இது ஏற்புடையதா அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டே போடாத அப்படின்றத இன்டைரக்டாக இது அந்த எஃபெக்ட் தான் வரும் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். போராட்டக்காரர்கள் போராட்டம் பண்ணணும் அப்படின்னா அரசு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு என்கிறது. இவங்க அனுமதி கேட்டு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீ இந்தியாவில் இருக்க பிரச்சனைகளுக்கு போராடு, நீ அதுக்கு பாலஸ்தீனுக்காக போராடுற அப்படின்றாங்க. நீதியரசர் சொல்கிறாரு, பாலஸ்தீனுடைய எம்பசி இங்கே இருக்குது, பாலஸ்தீன் ஒரு செப்பரேட் ஸ்டேட்டுன்றதை இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணுது, இந்தியா ஒரு ஒரு உறவோடு தான் இருந்து வருகிறது பாலஸ்தீனோட. அப்போ பாலஸ்தீனுக்காக கேள்வி கேட்பதில் என்ன குரல்? இப்போது அதே அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த கொலைகளை, ஜீனோசைடை எதிர்த்து சவுத் ஆஃப்ரிக்கா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போயிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் முரளி அவர் தானே போய் நீதிபதியாக அங்கே இருந்திருக்கிறார் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார். ஜனநாயக நாட்டில் மிக மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது கருத்துரிமை. அதே போல் ஜனநாயக ரீதியிலான அறவழியிலான போராட்டங்களுக்கு எந்த விதமான முட்டுக்கட்டையும் இருக்கக்கூடாது. கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட். இதுவரை யாராலும் சாதிக்க முடியாததை, எந்த அரசியல் கட்சியும் சாதிக்க முடியாததை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். பாஜகவை மண்டியிட வைத்திருக்கிறார்கள். இது போராட்டத்தினால் விளைந்தது. இல்லை, இந்த போராட்டமே நடத்தக்கூடாது, போராட்டக்காரர்களை எல்லாம் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி இறங்குனா என்ன ஆயிருக்கும்? ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளை அந்த நீதியரசர் எழுப்பியிருக்கிறார். கருத்து உரிமையை நசுக்குவது யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பாஜக எப்படி தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டு வந்திருந்ததுன்னு தெரியும். இப்போ அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் தாவேகா அரசு பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஐயா, தாவேகாவில் இருக்கக்கூடியவர்களே, அமைச்சர்களே, அதிகாரிகளே, உங்களுக்காகத்தான் சொல்லியிருக்காரு உஜால் புயான். அவருடைய லெக்சரை தயவு செஞ்சு ஒரு தடவை பாருங்கள்.